அஜய் பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே கிரே ஹேரை சரி பண்ணுறதுக்காக நாம் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்போம். நிறைய ரெமெடிஸ் ட்ரை பண்ணுவோம், ஸ்ப்ரேஸ் ட்ரை பண்ணுவோம், நிறைய டைஸ் ட்ரை பண்ணுவோம். ஆனால் இதுக்கு பெர்மனண்டான ஒரு ரிசல்ட் இருக்கா? அதாவது வேர்ல இருந்தே இதை கருப்பாக மாற்றக்கூடிய ரிசல்ட் இருக்குமா ஏதாவது ரெசிபியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் எதுவுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் பிக்ஸாக போய் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இது. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த கிரே ஹேர் இருக்கு, அதாவது இளநரை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதை சரி பண்றதுக்கு என்னதான் நீங்க ஹேர் டை ட்ரை பண்ணாலும் அது பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்காது. பட் நான் இப்ப சொல்ல போற இந்த ரெசிபியை நீங்க ஒன் டைம் பயன்படுத்தினா போதும், காலங்களுக்கும் உங்களோட தலைமுடியை கருப்பா நீங்க வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுடைய வேர்ல இருந்தே இந்த நரைமுடியை மாற்றுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நித்திய கல்யாணி இலை இருக்கு இல்லையா, அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததா கற்றாழை ஜெல் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா நெல்லிக்காய் 2 டேபிள் ஸ்பூன், விளக்கெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த நித்திய கல்யாணி இலை இருக்கு இல்லையா, அதை நல்லா அலசி மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட சாறு மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால நல்லா பிழிஞ்சு ஒரு வடிகட்டியில இந்த சாறு எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கற்றாழை ஜெல். இப்ப எடுத்து வச்சிருக்கிற இந்த சாரோட 1 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே தனித்தனி ஃபேஸா இருக்க கூடாது, ஒரு சிங்கிள் ஃபேஸ் லிக்விடா இருக்கிற மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நெல்லிக்காய். நெல்லிக்காயை நம்ம டைரக்டா இதுல யூஸ் பண்ணக்கூடாது. முன்னவே இந்த நெல்லிக்காயை நீங்க எண்ணெயா மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததா விளக்கெண்ணெய். இதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதுல எண்ணெயும் தண்ணியும் ஒரு மாதிரி வந்து பபிள் பபிளா இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அடிச்சு நல்லா பீட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமா இது எல்லாமே ஒரே கலவையா சேர்ந்தா மட்டும்தான் பலன் வந்து நல்லா இருக்கும். ஸோ நல்லா கலந்த இந்த கலவையை இப்போ உங்களுடைய தலைமுடியோட வேர்ல படும்படி நல்லா தடவுங்க. உங்க கைகளால நல்லா தடவ முடியலன்னா நீங்க பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது காட்டன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெஸ்டான விஷயம். ஸோ காட்டன்ல இந்த ரெசிபியை நல்லா முக்கிய உங்களுடைய வேர் கால்கள்ல நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு இடம் விடாம திட்டு விடாம தலை ஃபுல்லா நீங்க வந்து தேய்ச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு 1 to 2 மணி நேரம் அப்படியே உங்க தலையை விட்டுடுங்க, நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை நீங்க ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரைமுடி அப்படின்றது சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆகுறது கண்டிப்பா வேர் கால்கள்ல இருந்தே சேஞ்ச் ஆகும். அதனால அகைன் உங்களுக்கு இந்த நரைமுடி பிரச்சனை அப்படின்றது வராம இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான், ஈஸியா உங்க எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இதுல சேர்த்திருக்கோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம எனக்கு சொல்லுங்க. மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்போட நான் உங்களை மீட் பண்றேன். எல்லா டிப்ஸும் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஜய் பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கரைஞ்சு போயிருக்கும் பாருங்க. அவங்க அது ஒண்ணுதான், அது மட்டும் தாங்க யூஸ் பண்ணிருக்கேன். வாங்கினது வந்து இது மட்டும் தாங்க யூஸ் பண்றேன். டக் டக்குன்னு கிளம்புனா ஜஸ்ட் லிப்ஸ்டிக்கோ அல்ல வெறும் லிப்ஸ்டிக். ஓகே, மேல சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக், அவ்வளவுதான். சீப்பஸ்ட் ப்ராடக்ட் இன் யுவர் பேக் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே சீப்பஸ்ட் ப்ராடக்ட் தான், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. என்ன மாதிரியான லிப்ஸ்டிக் ஷேட்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? ஃபுல் நியூட் ஷேட்ஸ். 303 ராயல் ரஸ்ட். ஓகே, இது வந்து மேப்லின். ஏதோ ஒரு விஷயம் தூக்கி போட்டுடலாம் என் பேக்ல இருந்து, ஆனால் இதை நான் உள்ளே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படி பார்த்தா எல்லாமே தூக்கி போடணுங்க. எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, நான் தான் இன்னும் எக்ஸ்பீரியான ப்ராடக்ட்ஸாங்க. எல்லாரையும் நான் வயசாயிடுச்சு தூக்கி போட்டு. இது காலங்காலமா வச்சுட்டு ஒரு 3 வருஷமா என்கிட்ட ஐயோ இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் யாராவது தெரியாம எடுத்து போட்டேன், இன்னும் எக்ஸ்பைரி ஆகலன்னு வச்சுக்கோங்க. இது என்ன இப்போ கிடைக்கல. ஐ டோன்ட் யூஸ் ஐலைனர் ஆர் காஜல். ஸோ இது மட்டும் வந்து மேலே இது லைனருக்கு ஸ்மச் பண்ணிப்பேன், கீழேயோ ஸ்மச் பண்ணிப்பேன். அது என்ன ஜெல் லைனரா இல்லை? இது வந்து நார்மல். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியில் வந்து 2-in-1 இருக்கு. வாட்டர் ஒரு ட்ராப் போட்டுட்டு அது ஐலைனரை இப்போ போட்டுருவேன். அதே இது வந்து நார்மல் ட்ரையாக இருந்து கீழே போட்டால் ஸ்மஜ் ஆகிடும். 2-in-1 நான் பண்ணிட்டேன்.